இந்த வீடியோல இந்த வாரம் திரைக்கு வந்திருக்க ரோமியோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தை இயக்குனர் விநாயகம் வைத்தியநாதன் இயக்க நடிகர் விஜய் ஆண்டனி கதாநாயகனாகவும் நடிகை மிர்னாலினி ரவி கதாநாயகியாகவும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, கதாநாயகன் விஜய் ஆண்டனி வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த ஊரான தென்காசிக்கு திரும்ப வராரு. அவருக்கு 35 வயசு ஆகியும் திருமணம் நடக்கல. அதனால அவங்க பெத்தவங்க அவருக்கு எப்படியாவது திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கதாநாயகனும் கல்யாணம் பண்ணா அது லவ் மேரேஜா தான் இருக்கணும்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கதாநாயகனுக்கு நெருப்புனா பயம்னு வேற காட்டியிருக்காங்க. அதே வேளையில கதாநாயகி மிர்னாலினி ரவிக்கு தான் பெரிய ஹீரோயினா வரணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக ஐடில வேலை பார்க்கறேன்னு வீட்டுல போய் சொல்லிட்டு 5 வருஷமா நடிப்புக்கு வாய்ப்பு தேடி லோலோன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க தாத்தா மண்டைய போடுறாருன்னு தகவல் கிடைக்குது. தன் சொந்த ஊரான தென்காசிக்கு திரும்பி வராங்க கதாநாயகி. இந்த இழவு வீட்டுல தான் கதாநாயகனும் கதாநாயகியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. உடனே கதாநாயகனுக்கு கதாநாயகி மேல காதல் வருது. சட்டுப்புட்டுன்னு வீட்டுல பேசி ஒரு வாரத்துல கல்யாணத்தையும் முடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தயாராகும் கதாநாயகனுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருக்கு. அட என்ன அதிர்ச்சினா, அந்த பொண்ணு டைவர்ஸ் கேட்க நினைக்கிறா. ஏன் இந்த பொண்ணு டைவர்ஸ் கேக்குது? கதாநாயகன் அதுக்கு சம்மதிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. படத்துல கதாநாயகன் விஜய் ஆண்டனி இயல்பா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். மனைவிய காதலிக்க வைக்க அவர் எடுக்கும் முயற்சி மிகவே சுவாரஸ்யமா இருக்கு. அது போலவே கதாநாயகி மிர்னாலினி ரவிக்கு நடிக்கும் வாய்ப்பு அதிகமாவே கிடைச்சிருக்கும். அவர் கதாபாத்திரத்தை உணர்ந்து அதை சிறப்பாக நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். இயக்குனர் விநாயகம் வைத்தியநாதன் சொல்ல வந்த கதைய மிக எளிமையா சொல்லி இருக்காரு. திரைக்கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். முதல் பாதியை விட இரண்டாம் பாதி படம் தான் ரொம்பவே சோதிக்குது. ஆனாலும் குறிப்பா பாராட்டுக்கு ஏங்குற நபர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம்.